வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் 2 நேந்திரம் பழம் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/3 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் ரவை. இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம். பழத்தை தோல் உரித்து எடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பணியாரமாக ஊற்ற போகிறதுனால தண்ணி ரொம்ப அளவு பார்த்து ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மசித்த வாழைப்பழத்தில் தண்ணி பதம் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அந்த ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் பாருங்கள். நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாவை மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரவைலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சும்மா கொஞ்சமாக போட்டு பார்க்குறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சட்னி கரண்டி ஒன்று வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பணியாரம் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்ததும் எடுத்திங்கன்னா நம்மளோட வாழைப்பழ பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மழை கிளைமேட்க்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.